புதன் பிறப்பு. தேவர்களின் குருவான பிரகஸ்பதிக்கு தாரா என்ற அழகான மனைவி இருந்தார். சந்திர பகவான் அதாவது சோமன் குருவிடமே சீடராக இருந்து கலைகளை கற்று வந்தார். சந்திரன் தனது பேரழகால் தாராவை கவர்ந்தார். தாராவும் சந்திரனின் அழகில் மயங்கி அவருடன் சென்றுவிட்டார். தன் மனைவியை மீட்டுத் தரக்கோரி குரு பகவான் தேவர்களிடம் முறையிட்டார். ஆனால் சந்திரன் தாராவை திருப்பித் தர மறுத்துவிட்டார். இதனால் ஒரு மிகப்பெரிய போர் மூண்டது. தேவர்கள் குருவின் பக்கம் நின்று சந்திரனை எதிர்த்தனர். அசுரர்கள் சுக்கிரன் தலைமையில் சந்திரனுக்கு ஆதரவாக நின்றனர். ஏனெனில் சுக்கிரன் குருவின் எதிரி. இந்த போர் பிரபஞ்சத்தையே அச்சுறுத்தியது. இறுதியில் பிரம்மா தலையிட்டு போரை நிறுத்தினார். தாராவை மீண்டும் குருவிடமே ஒப்படைக்க உத்தரவிட்டார். தாரா மீண்டும் குருவின் இல்லத்திற்கு வந்தபோது அவர் கருவுற்றிருந்தார். அந்த குழந்தை யாருடையது என்ற கேள்வி எழுந்தது. குருவுக்கும் சந்திரனுக்கும் இடையே மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது தாராவின் வயிற்றிலிருந்த கருவே பிரகாசமாக பேசத் தொடங்கியது. இறுதியில் தாரா அந்த குழந்தை சந்திரனுடையது என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். அந்த பிரகாசமான ஆண் குழந்தைதான் புதன். புதன் பிறந்தபோது அவர் மிகுந்த அறிவாற்றலுடனும் பேரழகுடனும் இருந்தார். ஆனால் அவரது பிறப்பிலேயே ஒரு தர்ம சங்கடம் இருந்ததால் சட்டப்படி குருவின் மகன், ஆனால் உயிரியல் ரீதியாக சந்திரனின் மகன். அவர் ஒரு நபும்சக கிரகமாகவே ஆனார். புராணங்களின்படி புதன் தனது பிறப்புக்கு காரணமான தந்தை சந்திரனை வெறுத்தார். இதனால் கடும் தவம் செய்து விஷ்ணுவின் அருளை பெற்று தனி கிரக அந்தஸ்தை பெற்றார். புதன் ஏன் நபும்சக கிரகமாக தொடர்கிறார் என்பதற்கு சுவாரஸ்யமான காரணம் உண்டு. ஒருமுறை இளன் என்ற அரசன் வேட்டைக்கு சென்றான். அப்போது பார்வதி தேவியின் சாபத்தால் ஆண்களே நுழையக்கூடாத ஒரு வனத்திற்குள் நுழைந்தான். அவன் உடனே பெண்ணாக மாறினான். அந்த பெண்ணின் பெயர் இலா. பெண்ணாக மாறிய இலாவை கண்ட புதன் அவர் மீது அன்பு கொண்டு மனம் புரிந்தார். அவர்களுக்கு பிறந்தவர்தான் புரூரவசர், அதாவது சந்திர வம்சத்தின் புகழ்பெற்ற அரசன். ஒரு ஆணும் பெண்ணும் கலந்த தன்மையை கொண்ட சூழ்நிலைகளில் புதனின் வாழ்க்கை அமைந்ததால் ஜோதிடத்தில் அவர் ஒரு அலி கிரகமாகவே இன்றும் கருதப்படுகிறார்.